ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மங்கத்தை அஜித்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பல சிங்க பெண்கள்லாம் சில வண்டி எடுத்துக்கிட்டு சாகசம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சாகசம் பண்ண வீடியோ எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த வீடியோ எல்லாத்தையும் பிரித்து மேலாமா? வாங்க வாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதே வீடியோவில் ஒரு பொண்ணு வண்டியில் வருது. ஓடி போன தங்கச்சி 9 மாதம் கழிச்சு பார்த்த மாதிரி சந்தோஷத்தில் வண்டியை ரோட்லேயே நிறுத்திவிட்டு இது பாட்டுக்கு பேச போயிடுது. இங்கே நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு லாரிக்காரன் வந்துடுறான். லாரிக்காரன் வந்தோடனே சாரினான்ட்டு 2 வண்டி எடுத்துகிட்டு ஊர் சுத்த கிளம்புது. இதில் என்ன ஹைலைட்னா, வீடியோ எடுத்தவன் எந்த காஞ்ச பையன் தெரியல. அந்த பொண்ணு வண்டியை எடுத்துகிட்டு போய் முக்கில் திரும்புகிற வரைக்கும் வீடியோ எடுக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் ரூட்டில் ஒரு ஆண்டி வண்டியை ஓட்ட அதை ஒரு போலீஸ்காரம்மா இழுத்துக்கிட்டே வர நின்னதுக்கு அப்புறம், ஏன்டி அறிவு கட்டவில்லை, சிக்னல் போட்டால் நிற்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்கார அம்மா திட்ட, உனக்கு அறிவில்லை அடி பின்னாடியே பிடிச்சிட்டு வரங்கிற மாதிரி அதுவும் திட்ட கூத்தா போயிடுச்சு. இங்கே பாவும் ஒரு அம்மா வண்டியை தள்ள முடியாமல் தள்ளி தப்பி தவறி அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி சூப்பரான ஒரு ஸ்டண்ட்டை பண்ண முயற்சி பண்ணி கூப்பராக விழுந்துட்டாங்க. காலி ரோடு தான், அற்புதமா திரும்பலாம். ஆனா அந்த பொண்ணு நான் நேரா தான் போவேன்னு தலைகீழ குப்புற கடிச்சு விழுந்துருச்சு. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இந்த வீட்டுல இந்த பொண்ணுக்கு சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல. அதனால வண்டியை வச்சு கேட்டை இடிக்கிறேன்ட்டு அற்புதமான ஒரு ஸ்டண்ட்டை பண்ணி கவுந்தடிச்சு விழுந்துருச்சு. ஒரு குடும்ப பெண்மணி தத்தி எப்படியோ கடைக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. கடைக்கிட்ட கொண்டு வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில, வண்டியை பின்னாடி எடுத்து நான் இறங்கி தான் ஸ்டாண்ட் போடுவேன்ட்டு ஆக்சிலேட்டர் திருவி வண்டியோட கடைக்குள்ளே போயிட்டாங்க. எப்பா அந்த வண்டிக்கு ஏதாவது தேர்தான்னு பாருங்கப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். இங்கே 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வண்டியை எடுத்தோன்னே என்ன ஆவி பூந்துச்சுன்னு தெரில, நல்லா வந்தவன் மேலே விட்டுட்டாங்க. இந்த அம்மா இப்போதான் வண்டி கற்றுக்குது போல, காலில் அடிச்சுக்கிட்டே போயிட்டு அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தேவையா? 3Dலயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டேடா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் சிங்க பெண்மணி இவங்க தான் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது போல. இந்த அம்மா பயங்கரமாக ஓட்டிட்டு வரது அப்படியே ட்ரை பண்ணிட்டு 2 பொண்ணுங்க புயல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் புல்லட் பாண்டிங்கிற மாதிரி போய் கவுந்தச்சு விழுந்துட்டாங்க. இல்லை என்ன ஹைலைட்னா, கீழே வந்து ஒரு பொண்ணு மேலே இன்னொரு பொண்ணு விழுந்து எந்த அடி இல்லாமல் தப்பிச்சுக்கிச்சு. சூப்பர்ல. என்னயா பண்ணுது? ஓ எடுக்க முடியலையா புள்ள பாவம். சரி ஒரு வண்டி தள்ளியாச்சு, அப்படியே பின்னாடி எடுங்க. ரைட்டு போங்க பின்னாடி. சரி நிறுத்துங்க. அந்த வண்டியா எடுக்கிறீங்க? சரி எடுத்து வைங்க ஒன்றும் இல்லை. போங்க. அவ்வளோ பெரிய கேப் இருக்கு, போக முடியாதா? ஆஹா, இந்தியாவில் உள்ள புத்திசாலிலாம் இங்கே தான் இருக்கு போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் தள்ளியாச்சு. சரி அவ்வளோ பெரிய கேப் பத்தல போல அந்த ஸ்கூட்டிக்கு, இப்படியே போயிருக்கலாமே. ஆஹா, அற்புதமான ஸ்டைல். இங்கே ஒரு அம்மா இப்போதான் கடையிலேருந்து வண்டி எடுக்குது போல. சரி போமா. அவ்வளோதான், அற்புதமான போகுது. என்ன இருக்கு? அற்புதம். தூக்குங்கடா டேய், செத்துற போகுது. ஸ்கூட்டரை எடுத்தா போதும், என் மேலேயாவது இடிச்சிட்டு அங்கிள் சாரி. சரி பரவாயில்ல போமா. அதோடு விடுவோனா? அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு தடவை இடித்ததோடு விடாம இன்னொரு தடவை விரட்டிக்கிட்டே போய் போட்டால் முடிஞ்சு போச்சு சோழி. இங்கே இந்த பொண்ணு கடவுளே நான் அப்படியே பாஸ் பண்ணுறேன்னு அந்த வண்டியோட கோயிலுக்கு வரான்னு வேண்டிட்டு திரும்ப கிளம்புது. சரி முண்டாஸ்லாம் கட்டியாச்சா? இதை ஒன்று கட்டிக்குதுங்க ஆகும்னா. கிளம்பு. கடவுள் பாஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் வண்டி எடுக்கலான்னு போகும்போது கடவுள் உடனே பாஸ் பண்ணிட்டார் போல். எதையோ பார்த்துட்டு ஆக்சிலேட்டரை எடுத்தோடனே கடவுள் நீ வா அப்படின்ட்டு உள்ளே பூத்து போட்டார். அவ்வளோதான், வண்டியோட கோயிலுக்கு வந்தாச்சு. இதில் என்ன அல்டிமேட்னா, இறங்கி வண்டிக்கு தான் இருக்கான்னு சேதாரம் பார்க்கலாம். சரி வண்டியை தூக்காமல் முதல்ல ஃபோன் எடுத்து கையில் வைக்கிது பார்த்தீங்களா? அங்கே இருக்காங்க எல்லாரும்.